லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது ஜனவரி 23 முதல் இந்த 4 ராசிக்கு வெற்றியும் பணமும் குவிய போகிறதுங்க. அதாவது ஜோதிடத்தில் வீரம், வலிமை, ஆற்றல், துணிச்சல், தைரியம் ஆகியவற்றின் காரணியாக கருதப்படுவர் தான் செவ்வாய். இந்த செவ்வாய் கிரகங்களோட தளபதியாக கருதப்படுறவர் தான் இவர். ஒரு ராசியில் சுமார் 40 முதல் 45 நாட்கள் வரை பயணிப்பார். செவ்வாயோட நிலையில் மாற்றம் ஏற்படும் போது அதோட தாக்கம் எல்லா ராசிகள்லையுமே காணப்பட்டாலும் இந்த செவ்வாய் மேசத்திலிருந்து விருச்சிக ராசிகளோட அதிபதி ஆவார். இப்படிப்பட்ட செவ்வாய் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி புதனின் ராசியான மிதுன ராசிக்குள்ளே நுழையிறாரு. அதுவுமே செவ்வாய் வக்ர நிலையில் மிதுன ராசிக்குள்ளே இருக்கிறதுனால இந்த செவ்வாயின் தாக்கம் ரொம்பவுமே மேசம்லேருந்து மீனம் வரைக்கும் இருக்கும். அனைத்து ராசிகள்லையுமே காணப்பட்டாலுமே அதில் சிலருக்கு மோசமாக இருந்தாலும் சில ராசிகளுக்கு பலவிதமான நற்பலன்கள் கிடைக்கலாம். இப்போது மிதுன ராசிக்கு சென்றுள்ள செவ்வாய் நற்பலனை பெறும் ராசிகள் யார் யாருங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மொழியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குற போது தான் எனக்கு வீடியோஸ் போடுறதுக்கான ஒரு தூண்டுதலாக இருக்குங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அந்த 3 ராசிக்காரவங்க, முதல் ராசிக்காரவங்க பார்த்திங்கன்னா மேச ராசிக்காரவங்க. மேச ராசியோட 3வது வீட்டில் இருக்க செவ்வாய் சென்றுள்ளார். இதனால் இந்த ராசிக்காரவங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நல்ல நிதி நன்மைகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக பல சாதனைகளை புரியும் வாய்ப்பு இருக்குதுங்க. பணியிடத்தில் இலக்குகளை அடைஞ்சு வெற்றி பெறுவதோடு சம்பள உயர்வையும் பெறும் வாய்ப்பு இருக்குது. சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அடுத்ததான் 2வது ராசிக்காரவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசிக்காரவங்க. 11வது வீட்டுக்கு செவ்வாய் சென்று உள்ளதுனால இந்த ராசிக்காரவங்க வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். நிறைய லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை தேடி வரும். பணிபுரியவங்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வணிகர்கள் புதிய ஒப்பந்தங்கள்னால நல்ல லாபத்தை பெறுவாங்க. நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. அடுத்தது ராசிக்காரவங்க யாருன்னா கன்னி ராசிக்காரவங்க. கன்னி ராசியோட 10வது வீட்டிற்கு செவ்வாய் சென்றுள்ளார். இதனால் இந்த ராசிக்காரவங்களுக்கு இனிவரும் காலம் அதிர்ஷ்டமாக இருக்குங்க. பணிபுரிகிறவங்க தங்களோட அலுவலகத்தில் சாதனைகளை புரிவாங்க. தொழிலதிபர்கள் வழக்கத்தை விட நல்ல லாபத்தையும் பெறுவாங்க. நிதி ரீதியாக எதிர்பாராத அளவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. 4வது ராசிக்காரவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா மீன ராசிக்காரவங்க. மீன ராசியில் 5வது வீட்டில் செவ்வாய் சென்றுள்ளார். இதனால் இந்த ராசிக்காரவங்களுக்கு தொழில் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். பணியிடத்தில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை தேடி கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை தேடி வருங்க. அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கிறதுனால வெற்றியும் குவியும். பரம்பரை சொத்துக்களில் நல்ல நிதி ஆதாயம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குங்க. காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தம்பதிகளுக்கிடையே பிணைப்பும் அதிகரிக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.